அமுதமாக வழங்கப்படுகிறது. அகில புவனஜன்ம ஸ்தேமபங்காதி லீலே வினத விவிதபூத விராதரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்பின்னு ஷேமுஷி பக்தி ரூபா பாராசர்யவச்சசுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதாம் சம்சாராக்னி விதீபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவனீம் பூர்வாச்சார்ய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாந்து நிஜாட்சரைஹி சுமனசா பௌமா பிபந்த்வன்வகம். ரொம்ப ஆச்சரியமான 2 ஸ்லோகங்கள். ராமானுஷர் ஸ்ரீபாஷ்யம் என்னும் உயர்ந்த உரை நூலை இயற்றியுள்ளார். வேதவியாசர் எழுதி வைத்த பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கமான உரை ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யம். அதனுடைய தொடக்கத்தில் சாதிக்கிறார், அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே. பெருமான் விளையாட்டாக கொண்டிருக்கிறான். இன்புறும் இவ்விளையாட்டுடையான்னு பாசுரம். வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரேன்னு ஆண்டாளுடைய பாசுரம். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே திருவவதாரம் பண்ணிய ஆண்டாள் நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்கள் இயற்றியுள்ளார். திருப்பாவ 30ன்னா சட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். அல்லிநாட் தாமரமேல் ஆரங்கில் இந்துணைவி மல்லி நாடாண்ட மடமயில். அவள் தான் ஆண்டாள். 143 பாசுரங்கள். கண்ணனை அடைந்தே தீர வேண்டும் என்கிற ஆசையோடு பாடியிருக்கிறாள். அதனுடைய கடைசியில் சாதிக்கிறாள், வீட்டை பண்ணி விளையாடும் விமலன். பகவான் வீடு குழந்தைகள்லாம் கட்டுகிறா போலே இந்த உலகத்தையே சிருஷ்டிக்கிறாராம். சிருஷ்டினால் அவருக்கு குற்றமில்லை, படைத்தாலும் குற்றமில்லை, காப்பதுனாலும் குற்றமில்லை, அழிப்பதாலும் குற்றமில்லை. மலம்னா குற்றம். விமலன், விமலான்னு பேர் வைக்கிறா, விமலன்னு பேர் வச்சுக்கிறா. அப்படின்னா தோஷமே இல்லாதவன், குற்றமில்லாதவன் பொருள். வீட்டை பண்ணி விளையாடும் பகவான் தான் இந்த வீடாட்டம் பெரிய உலகத்தை படைக்கிறார். அப்ப படைப்பவன் எவனோ அவன் பிரம்மம், விளையாட்டுடையவன் எவனோ அவன் பிரம்மம், காப்பவனும் அழிப்பவனும் எவனோ அவனே பிரம்மம். இப்படித்தான் ஆழ்வாராச்சாரியர்களும் சரி, சாஸ்திரமே இப்படித்தான் ஓதுகிறது. ஆனால் பிரம்மத்தை பத்தி விசாரம் பண்றதுக்கு உபனிஷத்தை தேடுறதுக்கு வந்தோம். இப்ப நாம எந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம்? இருக்கிறது எல்லாமே ஸ்ருதி கீதை, அதன் அர்த்தம்தான் பார்த்துன்னு வந்திருக்கோம். அடிப்படை அவதாரிக்க முன்னுரை நன்னா நம்ம பார்த்துட்டோம்னா ஸ்லோகத்தின் பொருளை அப்புறம் கிடுகிடுன்னு பார்த்துடலாம். ஆனால் இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் வேதாந்தா அதை கொஞ்சம் சரியாக தெரிஞ்சுக்காம வீக்காக விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்ருதி கீதை எத்தனை நேரம் நாம் பார்த்தாலும் என்னமோ சொல்லிகிட்டே இருக்கார் அப்படின்னு தலைக்கு மேலேயே போயிட்டு இருக்குமே தவிர நெஞ்சுக்கு உள்ளே செல்லாமலே போயிடும். அதுக்காகத்தான் கொஞ்சம் நிதானமாக பார்த்துட்டு இருக்கோம். ஒன்று நேத்தே பார்த்தாயிடுது. பிரம்மத்தை விசாரம் பண்ண வருகிறான். கர்மங்களை செய்து முடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் பிரம்மத்தை விசாரிக்கணும். வேதாந்தத்தின் உதவியை நாடுகிறான். வேதாந்தம் பிரம்மத்தை சொல்லுமா சொல்லாதா என்று முதல் கேள்வி. அதுக்கு ஆக்ஷேபம் என்ன வந்ததுன்னா, ஒரு காரியத்தை வச்சு செயல் வினைய வச்சு தான் சொல்லு எதையுமே குறிக்கும். பிரம்மத்துக்கோ அந்த வினை செயலே கிடையாது, சித்த வஸ்து, ஆகையால் சொல்லாது என்று ஆக்ஷேபம். ஆனால் அதுக்கு என்ன சுவாமி சமாதானம் தெரிவித்தார்? அம்மா, தாத்தா, அப்பா, அத்தை என்னென்னவோ. அம்மா அப்பாவை கை காமிச்சு தான் குழந்தை கற்றுக் கொடுக்குறா. அப்பாங்கிற சொல்றா. அப்பா உருவத்தை கை காட்டுறா. ரெண்டையும் சேர்த்து மனசுல பதிச்சுக்கிறது குழந்தை. எப்ப அப்பா அவனுடைய உருவத்தை பார்க்க செய்வோம்? அப்பாங்கிற சொல்லு ஞாபகத்துக்கு வந்து விடுறது. இவ்வளவுதான் சொல்றமே தவிர அப்பாவை நடந்து காட்ட சொல்லியா, இதோ நடப்பவர் உன் அப்பான்னு அம்மா சொல்லி கொடுத்துருக்கா? அப்படி ஒன்றும் கேள்விப்பட்டது இல்லையே. அப்ப செயலுக்குட்பட்டு தான் ஒரு சொல்லு பொருளை கூறும் என்று அல்ல, சித்த வஸ்துவையும் சொற்கள் சொல்லும். அது முடிஞ்சது. அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசாங்கிற முதல் சூத்திரம் முடிந்தது. அதுக்கப்புறம் ஜன்மாத்தியஸ்ய யதஹா, இதுக்கு ஜன்மாத்தியதிகரணம்னு சொல்லுவார்கள். பிரம்மத்தை சொல்லணுங்கிறீரே, வேதாந்தம் தாராளமாக சொல்லட்டும், நாங்கள் வேண்டான்னு மறுக்கலை. ஆனால் எதை மறுக்கிறோம்னால், பிரம்மம்னு சொன்னால் இன்றியமையாத அடையாளம் சொல்ல வேண்டும் அல்லவா? ஒருத்தரை பற்றி விளக்கணும்னாலே சுவாமி அவர் எப்படி இருப்பார்? இந்த உயரமாக இருப்பாரே, நெத்தி அகலமாக இருக்குமே, மூக்கு நீளமாக இருக்குமே, ஏதோ சொல்கிறோம் இல்லையோ, ஒரு அடையாளம் சொல்லி ஒருத்தரை புரிய வைக்கிறோம். பிரம்மத்தை விளக்க வேணுமென்னால் என்ன அடையாளம் கூறுவீர்? இது ஆக்ஷேபம் கலப்புறவனுக்கு என்ன தெரியுமா அபிப்பிராயம்? பிரம்மத்துக்கு அடையாளமே சொல்ல முடியாதுங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஏன்னா உலகத்தில் அடையாளம் சொல்றதுக்கு 2 வகை.
அதைத்தான் ரொம்ப சுருக்கமாக முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போ பார்ப்போம். ஒரு பொருளை அடையாளம் காட்ட விசேஷண முறையிலோ அல்லது உபலக்ஷண முறையிலோ சொல்லலாம். இந்த ரெண்டு தான் வழி. ஒன்று விசேஷண முறையில் அடையாளம் சொல்லலாம், அல்லது உபலக்ஷண விசேஷமாக அடையாளம் சொல்லலாம். அப்படின்னா என்ன? கழுத்தில் இவ்வளோ பெருசுக்கு தொங்கு சதை இருக்கு, மாடை பார்க்குறோம். சாஸ்னாதிமத்துவம், சதுஷ்பாத்வம், 4 கால்களோடு இருக்கும். சாஸ்னாங்கிற தொங்கு சதையோட கூட இருக்கும். இதெல்லாம் மாட்டுக்கு அடையாளம். ஆனால் எப்போ மாடை பார்க்கச்சேவும் அது கூடவே இருக்கணும், விட்டு பிரியாத அடையாளம் இல்லையோ. அப்போ ஒருத்தரை பற்றி அடையாளம் சொல்லும்போது அவை எப்போதும் விட்டு பிரியாமல் இருக்கலாம். இது ஒரு வகையான அடையாளம் கூறுதல். இன்னொரு வகை விட்டு பிரிகிற அடையாளம். ஒரு நிலத்தை பார்த்தோம், இது ஆரோட நிலம்னு கேட்குறோம். தேவதத்தங்கிறவருடைய நிலம் எங்கே இருக்குது, கோவிந்த சுவாமியினுடைய நிலம் எங்கே இருக்குன்னா, அதோ அந்த குயில் உட்காண்டிருக்கு பாருங்கோ, அதான் கோவிந்த சுவாமியினுடைய நிலம்னார். பார்த்து வச்சுன்னுட்டேன். நாளைக்கு மறுநாள் இந்த இடத்துக்கு வரச்சே குயில் உட்காண்டிருக்கணுங்கிற தேவையே இல்லையே. அந்த குயில் உட்காண்டிருந்தது நான் ஞாபகத்தில் வச்சுட்டு இருந்தோன்னாலே போரும். இதுக்கு பூர்வ பிரதிபன்ன ஆகாரம்னு பேர். அதாவது இந்த முறையில் சொல்லலாம், ஆனால் நிலமும் தெரிஞ்சிருக்கணும், குயிலும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ அந்த நிலமும் குயிலும் சேர்த்து உட்காண்டிருக்கிறத பார்த்துனுட்டோம். அதுக்கப்புறம் எப்போ நிலத்தை பார்த்தாலும், ஓ இது தேவதத்தனுடைய நிலம், இது கோவிந்த சுவாமியினுடைய நிலம், இது நாராயண சுவாமியினுடைய நிலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுருவோம். இதுக்கு உபலக்ஷண முறைன்னு பேர். இந்த ரெண்டு முறை தான். ஒன்றும் அடையாளங்கள் விலகாமல் இருக்கிற முறை, இல்லை அடையாளம் விலகினாலும் ஞாபகம் வந்து விடுகிற முறை. இந்த ரெண்டு முறையில் தான் சொல்லலாம். பிரம்மத்தடத்தில் ரெண்டுமே செல்லாதே, பிரம்மத்தை அடையாளம் சொல்லணும்னா இந்த ரெண்டு வழியிலுமே இயலாதே என்பதுதான் இப்போ ஆக்ஷேபம். ஏன்னு பார்ப்போம். முதல்ல விட்டு பிரியாத இருக்கிற அடையாளங்கள் எவை? பிரம்மத்துக்கு அடையாளம் சொல்லுன்னாலே சாஸ்திரம் உடனே இதைத்தான் அடையாளமாக சொல்றது. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிசந்தி தத் விஜிக்யாசஸ்வ தத் பிரம்மேதி. இத பிரம்மம்னு தெரிந்து கொள். எது எதனிடத்திலிருந்து உலகமத்தனையும் உருவாகுமோ, எதனாலே உருவாக்கப்பட்டவை அனைத்தும் காக்கப்படுமோ, எதனிடத்தில் இவை அத்தனையும் போய் லயமடையுமோ, அதுவே பிரம்மம்னு தெரிந்து கொள். அப்ப சிருஷ்டிப்பது எதுவோ, காப்பது எதுவோ, அழிப்பது எதுவோ, படைத்து காத்து அழிப்பது எதுவோ அது பிரம்மம். அடையாளம் அழகா இருந்தது. பிரம்மத்துக்கு அடையாளம் சொல்லுனால் படைப்பல் காத்தல் அழித்தல் ஆகியவற்றை விளையாட்டாக எவன் கொண்டவனோ அவன் பிரம்மம்னு தெரிந்து கொள் என்று சொல்லிட்டார். இதுதான் இதுக்கு முறையான அடையாளம். பிரம்மத்தை இப்படி தெரிஞ்சுக்கோன்னா உடனே எதிர்த்தாப்புல உட்காந்து கேட்டுக்கிறவோ ஒத்துக்கிறதா இல்லை, நீர் சொல்றது தப்பு, இது ஒத்தே வராதுன்னு கேள்வி எழுப்பிட்டான். ஏன்னு கேட்டோம். அதுக்கு அவன் பதில் சொல்றான் பாருங்க. ஒரு மாட்டை நான் அடையாளம் காட்டுறேன். அரைக்கொம்பு, முழுக்கொம்பு, மொட்டைக்கொம்பு உடைய மாடு என்று நான் ஒரு மாட்டுக்கு அடையாளம் சொல்றேன். அரைக்கொம்பு, முழுக்கொம்பு, மொட்டைக்கொம்பு, கண்டோ முண்டோ பூர்ணசிங்கோ கௌஹு. இந்த மாடு எப்படி இருக்கும்? கண்டம், முண்டம், பூர்ணசிங்கம். கண்டம்னா உடஞ்சிருக்கிற கொம்பு, முண்டம்னா கொம்பே இல்லாதது, பூர்ணசிங்கம் முழுக்கொம்பு, அரைக்கொம்போடே முழுக்கொம்போடே கொம்பற்றதான மாடு. இப்படின்னு நான் ஒருத்தன் சொன்னேன்னா சிரிக்க மாட்டீங்களா நீங்க? சாமி எதுவா சாமி இருக்க முடியும்? அப்ப 3 மாட்டைத்தானே நீர் அடையாளம் சொல்றீர். அரைக்கொம்போட ஒரு மாடு நிற்கிறது, முழுக்கொம்போட ஒரு மாடு நிற்கிறது, மொட்டையா கொம்பே இல்லாம ஒரு மாடு நிற்கிறது. அப்ப 3 மாடுகள் தானே தேரும். ஏன்னா அரைக்கொம்பு வேற, முழுக்கொம்பு வேற, மொட்டையா இருக்கிறது வேற. அப்ப 3 மாடுகள் கிட்டும். அதே போல் காத்தல், படைத்தல், அழித்தல் இந்த 3ஐயும் நீர் அடையாளமாக சொல்லணும்னால் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3ம் முரண்பட்ட அடையாளங்கள். இப்படிப்பட்ட 3 முரண்பட்ட அடையாளங்கள் சொன்னால் 3 பிரம்மங்கள் கிடைக்கும். ஒரு பிரம்மம் இல்லை, 3 பிரம்மம்னா கிடைக்கும். நாம இப்போ 3 தெய்வங்கள்னு சொல்லிட்டு இருக்கிறது இருக்கட்டும். வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மம் ஒன்றே, ஒன்றுதான் படைக்கணும், காக்கணும், அழிக்கணும். எத்தனை உருவங்களை வேணா அதை எடுத்துக்கொள்ளலாம், அது வேறே. ஆனா படைத்து காத்து அழிக்கக்கூடியது பிரம்மம் ஒன்றல்லவா? பிரம்மம் ஒக்கட்டேன்னு தானே பெரியோர்கள் பாடியிருக்கா. அப்படி இருக்கிறச்சே எப்படி 3 பிரம்மங்கள்னா வந்துடும்? படைத்தல், காத்தல், அழித்தல் 3 ஒண்ணுக்கொண்ணு முரண்பட்டதோ இல்லையோ, அதனால 3 பிரம்மங்கள் தானே கிடைக்கும் என்று ஆக்ஷேபம். அதுக்கு பதில் என்ன சொல்ல வேணும் என்னால், வாஸ்தவம் முழுக்கொம்போடே, அரைக்கொம்போடே, மொட்டைக்கொம்போடே என்று சொன்னால் அவை 3 முரண்பட்டவர்கள். இப்படி நான் ஒருத்தர் சொல்றேன். ஒருத்தர் வேகமா நடந்துட்டே பாட்டு பாடிண்டே கையை வீசிண்டே போறார் பாருங்கோ, அவர் தான் கோவிந்த சுவாமி அப்படின்னு நான் கை காமிச்சேன்னா இப்ப 3 கோவிந்த சுவாமி கிடைப்பாளா, ஒரு கோவிந்த சுவாமி கிடைப்பாளா?
வேகமா நடந்து கொண்டே கை வீசிக்கொண்டே பாட்டு பாடிக்கொண்டே போகிறாரே அவர் தான் கோவிந்த சுவாமின்னா தாராளமா ஒத்தரே கிடைக்கலாம் இல்லையோ. ஏன்னா நடந்துட்டே கை வீசிண்டே பாடலாம், ஒன்றும் முரண்பாடே வராதே, மூன்றையும் ஏக காலத்திலேயே பண்ணலாம். அப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு கோவிந்த சுவாமி தான் கிடைக்கிறார். ஆனா எப்ப ஆபத்து வரும்? படுத்துண்டு நன்றாக தூங்கிக் கொண்டே கை வீசிக்கொண்டே நன்கு வேலை பார்த்து கொண்டே நடந்து கொண்டிருக்கிறார்னா சுவாமி அப்ப நிச்சயமா வெவ்வேறு கோவிந்த சுவாமி. ஏன்னா ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருக்காருன்னு சொன்னாலோ நடந்துட்டு இருக்காருன்னு சொன்னாலோ முரண்பட்ட அடையாளங்கள். முரண்பட்ட அடையாளம் வந்தாலே ரெண்டு ஆளை காட்டும். முரண்பாடு இல்லாத எத்தனை அடையாளங்களை சொன்னாலும் ஒத்தரைத்தான் காட்டும். இது வரைக்கும் நன்னா புரியுறது இல்லையா? இப்போ பிரம்மத்துக்கு சொல்லியிருக்கிற அடையாளங்கள் முரண்பட்டவை தானே. படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூணும் முரண்பட்டது தானே. அதனாலதான் மூன்று பிரம்மங்கள் தான் கிடைக்கும்னு சொன்னோம். ஆனா ராமானுஜர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு கருத்து தெரிவிக்கிறார். இந்த மூணும் முரண்படாம நான் இப்ப சொல்லட்டுமா? நீ ஒன்று சொன்னியே, தூங்கு கொண்டிருப்பவர், கைவீசி நடந்து கொண்டிருப்பவர், மெஷின்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறவர், இந்த மூணும் தானே ஒத்து வராதுன்னு சொன்னேன். ஒன்றும் கஷ்டமே இல்லை. காலை 5:30 மணி வரைக்கும் தூங்கி கொண்டிருந்தார். 5:30க்கு எழுந்து 8:30க்கு புறப்பட்டு ஆபீஸ் போறதுக்காக கைவீசி கொண்டு நடந்தார். இண்டஸ்ட்ரிக்கு போய் சேர்ந்தார். ஃபேக்டரிக்கு போய் சேர்ந்த உடனே 10 மணியிலிருந்து மெஷின்ல வேலை பார்த்தார். இப்ப மூணு ஒரே கோவிந்த சுவாமி சொல்லலாம் இல்லையோ. 5:30 வரைக்கும் தூங்கினார், 8:30 மணிக்கு நடந்தார், 9:30 மணிக்கு ஃபேக்டரிக்கு போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டார். இப்ப இந்த மூணு ஒத்தரா இருக்கலாமே. ஆனா அதே தூங்கினதையும் சொல்லியிருக்கேன், கை வீசினதையும் சொல்லியிருக்கேன், மெஷின்ல வேலை பார்த்ததையும் சொல்லியிருக்கேன். உடனே என்ன பிடிச்சிட்டார், சுவாமி இது நல்ல ஆட்டமே இல்லை, நீர் பண்றது நியாயமா இருக்கா பாரு, சட்டுன்னு டைமை மாத்தி விட்டுட்டீரே. நான் ஒரே சமயத்துல என்ன சொன்னேன், ஒரே சமயத்துல தூங்கிண்டே கைவீசி நடந்துட்டே ஃபேக்டரியில வேலை பார்க்க முடியுமா? அது முடியாதல்லவாண்ணா. நான் ஒரே சமயத்திலேன்னு சொல்லவே இல்லையே. தாராளமா 3 சமயத்துல வச்சுக்கலாம் இல்லையோ. இப்படி பாருங்களேன், ஆங்காங்கு பசுமாட்டுக்காக நன்னா பொங்கல் மாசம் தை மாசம் வந்துருத்துன்னு வச்சுங்க, நம்ம மாட்டு பொங்கல் காணும் பொங்கல்லாம் கொண்டாடுறோம். எல்லாம் கிராமமா மெரினா பீச்சுக்கு வரமாட்டாளா, அந்த இடத்துல வந்து சேர்றா, வந்து எல்லாரும் சுத்தி பார்க்கறா, ஒரே காணும் பொங்கல் ஊர் கொண்டாட்டம். ஆங்காங்கே மதுரை பக்கத்திலே திருநெல்வேலி பக்கத்துல எல்லாரும் போவா. போகிறச்சே நன்னா கொம்பு சீவி நிகு நிகு நிகுன்னு மாடு, பெரிய மாடுகள்லாம் கூட்டின்னு போவா. அங்கே போன பிற்பாடு அங்கங்கே அந்த மாட்டு விளையாட்டெல்லாம் நடக்கிறது இல்லையோ. ஒரு மாடு முட்டிக்கிறது, என்னமோ சண்டையை போடுறது, இல்லை கூட்ட நெரிசலில் உடஞ்சி போச்சு, கொம்பு பாதி கொம்பா உடஞ்சி போச்சு. தை மாசம் ஆச்சு, மாசி மாசம் வந்தது. பாதி கொம்பை பார்த்தா மாட்டுக்கு சொந்தக்காரனுக்கு பிடிக்கவே இல்லை. பார்த்தார், இனிமே அடுத்தது சித்திரை மாசம் பிறக்கிறதுக்குள்ள ஒன்று பண்ணுவோம், கொம்பை நன்னா வெட்டி நன்னா சீவி மறுபடியும் நன்னா வளர்த்துடுவோம் அப்படிங்கிறதுக்கு அவரே வெட்டினார். பங்குனி மாசம் சித்திரை மாசம் முழுக்க மொட்டை கொம்போடு இருந்தது. தை மாசம் நன்னா கொம்பு சீவி முழு கொம்போடு இருந்தது. மாசி மாசம் பாதி கொம்போடு இருந்தது. அதுக்கப்புறம் வர்ற 2 மாசம் கழிச்சு அப்புறம் தான் வளர்ந்தது, மொட்டை கொம்போடு இருந்தது. இப்போ ஒரே மாடு தானே. இப்போ நான் சொன்ன அடையாளம் தப்பா சொல்லுங்க. முழு கொம்போடே பாதி கொம்போடே மொட்டை கொம்போடே ஒரு மாடுன்னு கிடைச்சதே. அப்ப நேரத்தை மாத்திட்டோம்னா முரண்பட்ட அடையாளங்களுக்கு குறவே இல்லை. இப்ப பிரம்மம் என்ன பண்றார், படைத்தல், காத்தல், அழித்தல்னு 3 சொன்னோமே, இந்த 3 என்ன ஒரே நேரத்துல பண்றாருன்னு 6 இப்ப பிடிவாதமா சொன்னா. படைக்கும் பொழுது வேறே, காக்கும் பொழுது வேறே, அழிக்கும் பொழுது வேறே. படைக்கிறச்சேவ அழிச்சுட்டு இருக்கார் பிரம்மம். படைப்புங்கிறது சிருஷ்டி, காலமே வேற. நடுவுல சிருஷ்டிக்கு அப்புறம் என்னைக்கோருக்கு அழிவு, அது காலமே வேற. இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட காலத்துல தான் பிரம்மம் காக்கிறார். அப்ப சிருஷ்டிப்பது வேறு காலம், அழிப்பது வேறு காலம், காப்பது வேறு காலம் அல்லவா? நன்னா பாத்துங்கோ. அரைக்கொம்பு முழுக்கொம்பு மொட்டை கொம்புடைய மாடு என்றால் 3 மாடுகள் தேருமேனு சந்தேகம். பதில் என்ன? படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவை வெவ்வேறு நேரத்தில் நடக்கிறபடியால் முரண்பாடே இல்லை. ஒரே பிரம்மம் தான் நிலைநாட்டப்படும். அதனால படைப்பதும் அதே பிரம்மம், காப்பதும் அதே பிரம்மம், அழிப்பதும் அதே பிரம்மம், வெவ்வேறு காலத்தில். இது ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை முடிச்சுட்டோம். அப்புறம் உபலட்சண முறை, அதாவது விட்டு பிரியக்கூடிய அடையாளம் பார்த்தோம் இல்லையோ. இதோ இந்த தேவதத்தனுடைய ஃபீல்டு, அவனுடைய லேண்டில் மைனா உக்காண்டிருக்குன்னு அது பறந்து படுத்துனா அதுக்கு என்ன வேணும்னா, இப்படி ஒரு அடையாளம் சொல்லணும்னால் பூர்வ பிரதிபன்ன ஆகாரம், ஒரு முன்னறிவு தேவை. எனக்கு ஃபீல்டும் தெரியணும், மைனாவும் தெரியணும். அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மைனா உட்காந்துருக்கிற ஃபீல்டுன்னா தான் எனக்கு ஞாபகம் வருமே தவிர, நிலம்னாலே தெரியாது மைனானாலே தெரியாதுன்னா சேர்ந்திருக்கிறத மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்க போறேன்னா. அதே போல பிரம்மத்துக்கு அடையாளம் சொல்லணும்னா, இப்ப முற்கூட்டி ஓரளவு பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சிருந்தா அப்புறம் இதோ பிரம்மம் காரணமாக இருக்கும் என்று அடையாளம் சொல்லலாம்.
முன்னாடி பிரம்மத்தை எப்படியானு தெரிஞ்சு வச்சிருந்து அப்புறம் பிரம்மம் காரணமாக இருக்கும்னு சொன்னால் புரிந்து கொள்ளலாம். பிரம்மத்தை பத்தி முன்னறிவு உண்டானா நன்னா உண்டே. இவன் தான் முழு வேதத்தையும் கற்று அனைத்து கர்மங்களையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மோட்சம் வேணுங்கிறதுக்காக தேட வந்து எது உலகுக்கு காரணமோ அதுதான் மோட்சத்தை கொடுக்கும்னு சாஸ்திரம் சொல்ல அப்ப உலகுக்கு காரணம் பிரம்மம்னு தெரிஞ்சுக்க வருகிறார். ஆகையால் முன்னறிவும் இவருக்கு இருக்கிறது. ஒன்னும் தெரியாமலே இவர் பண்றதுக்கு வரலையோ இல்லையோ. ஆக உபலட்சண முறைக்கு முன்னறிவு வேண்டும். ஆனால் பிரம்மத்தை பற்றிய முன்னறிவு உண்டா? உண்டு. பதில் பார்த்தால் முன்னறிவு உண்டு. வேதத்தால் கர்மங்களை செய்து பூசித்த போதே பிரம்மத்தை ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டான். ஆனா ஆசை என்ன? மோட்சமடைய பிரம்மமே காரணம் என்று தெரிந்து கொள்ள வருகிறான். காரணம் து தேயான்னு சாஸ்திரம் சொல்றது. யாரு ஜகத்துக்கு காரணமோ அவனைதான் தியானம் பண்ணணும். அதை தெரிஞ்சுக்க மட்டும்தான் முயற்சி பண்றார். ஆகையால் பிரம்மத்தை அடையாளம் கொண்டு கூறுவது கஷ்டமே இல்லை. தாராளமாக அடையாளங்களாலே சொல்லலாம். அடையாளம் சொல்லி வேத வாக்கியங்கள் பிரம்மத்தை நிலைநாட்டும் என்பது 2வது கேள்விக்கு பதில் பார்த்துட்டோம். இன்னும் முக்கியமான 2 கேள்விகள் தான் இருக்கு. நாளை பார்ப்போம்.